ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. எவ்ரிடே பசங்களுக்கு நம்ம லஞ்ச் வந்து ஒரே மாதிரி லஞ்ச் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அது என்னென்னா, குக்கும்பர் வச்சு ரைஸ் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சூப்பரான குக்கும்பர் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்டியான குக்கும்பர் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்த பிறகு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்த பிறகு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் இந்த டைமில் கிள்ளி சேர்த்துக்கோங்க. நான் அதை சேர்க்க மறந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் சேர்த்துட்டேன். நீங்கள் இந்த டைமில் வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம குக்கும்பரை தோல் சீவாமல் தோலோடவே நல்ல பெரிய இதில் துருவிக்கோங்க. துருவிட்டு நல்லா அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிடுங்க. நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சதன்னு ஆகிடும். அதனால் குக்கும்பரை தோலோடவே நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. இஞ்சி ஒரு துண்டு பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. குக்கும்பரை நம்ம ஸ்கின்னோட தான் துருவ போகிறோம். ஏன்னா ஸ்கின் எடுத்துகிட்டு துருவினா ரொம்ப சதன்னு இருக்கும். ஸ்கின்னோட துருவினா தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ தேங்காய் 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம லஞ்சுக்கு கொடுக்குறோன்றதுனால, லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறோன்றதுனால மதியம் வரைக்கும் லஞ்சு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தேங்காவை நல்லா வதக்கிக்கோங்க. குக்கும்பரை நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, தேங்காய் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேங்காய் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கும்பரை ட்ரைன் பண்ணி வச்சுருக்க குக்கும்பரை சேர்த்துடலாம். நல்லா ட்ரை ஆகட்டும். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். தேங்காய் சிம்மில் வச்சு விட்ருங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
இப்போ இந்த டைமில் நம்ம வந்து துருவின குக்கும்பரை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு நல்லா பிழிஞ்சு தண்ணிலாம் பிழிஞ்சு எடுத்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. குக்கும்பர் சேர்த்து நல்லா கொஞ்சமாக கிளறி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான குக்கும்பர் ரைஸ் ரெடி ஆகிடும். இது கூட நம்ம வந்து ரைஸ் ஆற வச்சுருக்கோம். இது நல்லா கலந்து விட்டு உப்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆற வச்சுருக்க ரைஸை இதோட கலந்து விட்டுருங்க. நல்லா ஆற வச்சு சூடாக கலக்க வேணாம், நல்லா ஆற வச்சு கலந்து விடுங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டான லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லஞ்ச் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட் வேணும்னா கொஞ்சமாக தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் பாக்ஸில் கொடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 10-15 முந்திரி சேர்த்து நல்லா பொரித்து அதையும் இதோடு சேர்த்து கலந்து விடுங்க. சூப்பராக இருக்கும். நெய் நல்லா சூடானதும் ஒரு 10-15 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து கொட்டிடுங்க. சூப்பரான குக்கும்பர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக லஞ்ச் செய்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச லஞ்சு எதுன்னு சொல்லுங்கள். என் பசங்களுக்கு ரொம்ப வந்து டொமேட்டோ ரைஸு, கோகோனட் ரைஸு அதுதான் ரொம்ப பிடிக்கும். முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ரைஸில் கொட்டி கலந்துருங்க. சூப்பரான குக்கும்பர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.